பார்த்தா முதல்வருடைய பிறந்தநாள் வந்து ஜூன் 22 வருது. 19ஆம் தேதி பிறந்தநாள் பரிசா வருதுன்னு தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. சமூக வலைதளம் வருது. அந்த நம்பிக்கை நிறைவேறுமா? நீங்க வந்து அவருடைய ரசிகராக, தொண்டராக, நிர்வாகியா, அமைச்சரா என்னன்னு சொல்றீங்க? முதல்வருங்க எக்மோர் ஹாஸ்பிட்டல் என் தொகுதி, நான் பிறந்த அதே ஹாஸ்பிட்டலில் அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பிறந்து ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்து பின்பு அவருடைய ஒவ்வொரு பர்த்டேக்கும் பார்த்தா ஒரு பெரிய பார்ட்டி த்ரோ பண்ணுறதோ ஃபங்க்ஷன் அப்படிலாம் கிடையாது. அதே போல் அரசாங்க ஹாஸ்பிட்டலில் ஜிஹெச்சில் பிறக்கிற அந்த குழந்தைகளுக்கெல்லாம் தங்க மோதிரம் இலவசமாக போடுவார். அவர் போட்டுறாரு. அதை பார்த்து அண்ணனுடைய தம்பிகள் நாங்களும் போடுறோம். பல வருஷமாக இது எங்களுடைய பர்த்டே செலிப்ரேஷன். பிறந்த குழந்தைக்கு தங்க மோதிரம், வளரும் குழந்தைக்கு ரொட்டிப்பால் முட்டை திட்டம். போய் அந்த குழந்தைகள் இப்போ கூட போனவார் நான் கொடுத்துட்டு வந்தேன் எக்மோரில். ஒரு ரொட்டி வாங்கிக்கணும், இவர் ரொட்டி வாங்கிக்குவார், இவர் முட்டை வாங்கி பண்ணிப்பார், இவர் பால் ஃப்ளாஸ்கில் எடுத்துகிட்டு போய் கொடுப்போம். படிக்கும் குழந்தைக்கு படிப்பகம், ஏன்னா வீட்டில் சண்டை போடுவாங்க, சில இடங்களில் படிக்கிற அட்மாஸ்பியர் இருக்குது, படிப்பகம். படிப்பில் ஜெயிச்சா தளபதி கல்வி விருதுகள் 12.5 மணி நேரம்னா என் லைஃப்லேயே நான் பார்த்ததில்ல. அந்த குழந்தைகள் கிஃப்ட் கொடுக்க நின்றுட்டே இருப்பார். இன்னைக்கு காலைல குழந்தைகளுக்கு நான் கொடுத்தேன். எனக்கு வந்து அப்படி முட்டி போட்டுனதுக்கு ஒரு 15 நிமிஷம் வலிச்சுதானா 12.5 மணி நேரம் அவர் நிற்பார். பிறந்த குழந்தைக்கு தங்க மோதிரம், வளரும் குழந்தைக்கு ரொட்டிப்பால் முட்டை திட்டம், குழந்தைகள் படிக்க படிப்பகம், படிப்பில் ஜெயிச்சா தளபதி கல்வி விருதுகள். வாழ்க்கையில் அவங்க வெளில போகும்போது கஷ்டப்பட்டு நம்மள நிறைய சுத்தவங்கள ரிப்போர்ட்டர்ஸ்லாம் அவங்களுக்காக விஜய் விலைகளா விருந்தகம். இதெல்லாம் மிகப்பெரிய சமூக கொண்டாட்டம். திரைப்படம் என்பது ஒட்டுமொத்தமாக இந்த சமூக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற எல்லாருக்குமான ஒரு பண்டிகை. அவருடைய படம் வெளிவர ஒரு பண்டிகை. அந்த பண்டிகையும் வரும்னு நானும் நம்புறேன். அண்ணன் உங்ககிட்ட சொன்னாங்களா இதை பத்தி ஏதாவது அண்ணன் பேசியிருக்காங்களா? இல்ல இப்ப எல்லாமே ஆர்வமா இருக்காரு, ஜூன் 22 அவங்களோட பிறந்த நாளைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இது முதலமைச்சர் அமைச்சர்கிட்ட சொன்னதெல்லாம் நான் எப்படி உங்ககிட்ட சொல்ல? அதெல்லாம் வந்து அப்படி இல்லை, சொல்லக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. இந்த ஒரு படம் மட்டும் இல்லை, எந்த ஒரு சச்சரவும் சிக்கலும் நமக்கு வந்த சிக்கல் கூட மற்றவங்களுக்கு வந்துடக்கூடாதுன்ற கன்சர்ன் எங்களுக்கு இருக்குது. அதனால் பிடிச்சவங்க பிடிக்காதவங்க அந்த கட்சி இந்த கட்சி அந்த பார்ஷியாலிட்டியே கிடையாது. ஏதாவது ஒன்றா கூப்பிட்டு ராஜ் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு இது எப்படின்றாங்க அதை போய் செக் பண்ணுங்கள், அதோடைய சாத்தியக்கூறுலாம் பாருங்கள், பாசிபிலிட்டிலாம் பார்த்துட்டு என்ன பண்ணலான்னு சொல்லுங்கன்னு கூப்பிட்டு சாரே கூப்பிட்டு வந்து சொல்லுவார். திரைத்துறை சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அது டிக்கெட் ப்ரைஸிங்காக இருக்கட்டும், அல்லது மற்ற ஏதாவது ஒரு சங்கடங்கள் ஏதாவது தொழிற்சங்கத்துலேருந்து வந்து ஏதோ கோரிக்கை வச்சலாக இருக்கட்டும், அவர் வந்து அதை சரி செய்யணும் தான் பார்ப்பார். அதனால அது அந்த வேலையில தான் நாங்களும் இருக்கணும், நாமளும் சரி செய்வோம். வெற்றியாளரை விதைக்கும் மண் SNS, வெற்றியாளரை உருவாக்கும் மண் SNS, வெற்றியின் மண் SNS, SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை.